قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையீதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் ஷேக்மார்கள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலாவினுடைய பெரும் கிருபை. அல்லாஹு தஆலா நம்மை ரமலானை அடையச் செய்து அதில் நோன்பு நோற்று கடைசி பத்தை அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய காலங்களில் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. நம்முடைய நோன்பு, நம்முடைய தராவி, நம்முடைய குர்ஆன், நம்முடைய துஆக்கள், நம்முடைய தான தர்மங்கள், நம்முடைய ஐவேளை தொழுகைகள், இப்படி எல்லா அமல்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. இந்த ரமலானில் அல்லாஹ் வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்ய, ஹஜ்ஜு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசமடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, ரமலானினுடைய நிறைவு பகுதியில் நாம் வீற்றிருக்கின்றோம். அடுத்த வியாழக்கிழமை மாலை பிறை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. பிறை தெரிந்தால் அடுத்த வெள்ளிக்கிழமை பெருநாள். பிறை தெரியாவிட்டால் அடுத்த வெள்ளிக்கிழமை நாம் 30வது நோன்பை நோற்றிருப்போம். இந்த ரமலான் இன்னும் 7 நாட்களில் நம்மை விட்டும் விடைபெற இருக்கின்றது. ஆனால் நாம் ரமலான் கொடுக்கும் இந்த அருள்களை விட்டும் விடை பெறுவதற்கு என்றும் நமக்கு மனசு என்பது இல்லை. இந்த ரமலானில் இருந்து அடுத்த ரமலான் வரை நாம் இந்த ரமலானில் எதை எடுத்து செல்கின்றோம், இந்த ரமலானில் நாம் எதை செய்தோமோ, எதை பெற்றுக்கொண்டோமோ, அதைத்தான் நாம் அடுத்த 11 மாதங்கள் நாம் எடுத்து செல்ல முடியும். ரமலானை நாம் எதை எடுத்து கொள்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ரமலான் நமக்கு பலவிதமான அருள்களை நமக்கு கொடுத்தது, பலவிதமான சந்தர்ப்பங்களை நமக்கு கொடுத்தது.
அல்லாஹு தஆலா ரமலானில் நமக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தான், பல கிருபையும் செய்திருக்கின்றான். அல்லாஹ் நம்மை நோன்பு வைக்க வைத்து, குர்ஆன் ஓத வைத்து, ஐவேளை ஜமாத்தோடு தொழுக வைத்து, அதே போன்று பல நல்ல அமல்கள் செய்வதற்கு ஆர்வத்தோடு ஈடுபடுவதற்கும் நம்மை தயார்படுத்தினான் அல்லாஹு தஆலா. அன்பானவர்களே, இந்த ரமலான் நம்மில் என்ன மாற்றத்தை தந்திருக்கிறது என்று நாம் யோசித்து பார்த்தால் பல விஷயங்களை இந்த ரமலான் நமக்கு தந்திருக்கின்றது. ஐவேளை தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நம்மில் சிலர் தொடர்ந்து தொழுது வந்தோம். அதுவும் நம்மிடத்தில் ஒரு பெரும் மாற்றம். மற்ற காலங்களில் நாம் தொழுதோமா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் ரமலானில் அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். ஐவேளை தொழுகையை இமாம் ஜமாத்தோடு பள்ளிவாசலில் சென்று அந்த பேணுதலோடு தொழுகக்கூடிய அந்த பழக்கத்தை இந்த ரமலான் நமக்கு கொடுக்கும். என்ன வேலைகள் இருந்தாலும், என்ன இன்னல்களில் இருந்தாலும், எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் இந்த தொழுகை ஜமாத்தோடு தொழுதுருவோம் என்று ஒரு முயற்சி செய்தோம். அந்த மாற்றத்தை ரமலான் நமக்கு தந்தது. அதே போன்று இரவு நேரங்களில் தராவீஹ் தொழுகக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை ரமலான் நமக்கு தந்தது. குர்ஆனை கேட்கக்கூடிய பாக்கியம், குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியம். அதே போன்று தஹஜ்ஜத்துடைய நேரங்களில் ரமலானுடைய மாதம் முழுவதும் நாம் எழுந்து 4 ரக்காத்தோ 8 ரக்காத்தோ தொழுதோம். அந்த தொழுத பாக்கியம் நமக்கு கிடைத்தது. நம்மில் பலர் செய்திருப்பார்கள். அன்பானவர்களே, ரமலான் நம்மிடத்தில் தஹஜ்ஜத்துடைய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுத்தது, ஒரு மாற்றத்தை தந்தது. நோன்பு காலங்களில் நோன்பாளிகளுக்காக பலவிதமான பணிவிடைகள் செய்து முகம் சுளிக்காமல் ஹிதுமத்து செய்யக்கூடிய ஒரு வழக்கத்தை நமக்கு பள்ளிவாசலில் பார்க்க முடிந்தது. இதுவும் நமக்கு ஒரு மாற்றம். நோன்பு காலங்களில் நோன்பாளிகளுக்கு நாம் ஹிதுமத்து செய்கின்றோம். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பணிவிடை செய்கின்றோம். நம்மில் பல இளைஞர்கள் அதில் ஈடுபடுகின்றார்கள். மற்ற காலங்களில் பள்ளிவாசலில் பார்க்க முடியாதவர்களும் இந்த நோன்புடைய காலங்களில், நோன்பு திறக்கக்கூடிய நேரங்களில் அந்த பணிவிடையில் ஈடுபடும் பொழுது அது ஒரு மகிழ்ச்சியை நமக்கு தருகிறது. ரமலான் நம்மில் ஒரு மாற்றத்தை நமக்கு தந்தது. அன்பானவர்களே, ஜக்காத், சதக்கா போன்ற தான தர்மங்களில் ஈடுபடுவதற்கு அல்லாஹ் நம்மில் பலருக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்தான். அதுவும் ஒரு மாற்றம். மற்ற காலங்களில் செய்யக்கூடிய தான தர்மங்களை விட ரமலானில் நாம் மிகவும் ஆர்வத்தோடு தான தர்மங்கள் செய்வதில் ஈடுபடக்கூடிய ஒரு மாற்றத்தை இந்த ரமலான் நமக்கு அல்லாஹ் கொடுத்தான், ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அன்பானவர்களே, அதே போன்று பார்த்தோம் என்றால் மற்ற காலங்களில் நாம் எப்படி இருந்தோமோ, ஆனால் ரமலானில் நோன்பாளியாக நாம் இருக்கின்றோம், தான தர்மங்கள் செய்கின்றோம். அதே போன்று வீண் பேச்சுக்களில் நாம் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. பிறரை பற்றி பேச வேண்டாம், பொய் பேச வேண்டாம், புறம் பேச வேண்டாம், யாரிடத்திலும் தர்க்கம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ரமலான் மாதத்தில் எப்படி நம்ம உடலுக்கு நோன்பு வைக்கின்றோமோ அதே போன்று நாவுக்கும் நோன்பு, புறம் பேசுவதை விட்டு நம்மை பாதுகாப்பது, பொய் பேசுவதை விட்டு நம்மை பாதுகாப்பது, பிறரிடத்தில் சண்டை சச்சரவு செய்வதை விட்டும் நம்மை பாதுகாப்பது. இப்படி ரமலான் நம்முடைய நாவுக்கும் ஒரு கட்டுப்பாட்டை நமக்கு தந்தது. நோன்பு நமக்கு ஒரு கட்டுப்பாடை நமக்கு அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் கொடுத்தான். அதுவும் நம்முடைய வாழ்வில் ரமலானில் ஒரு மாற்றம். அன்பானவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ரமலானுடைய காலங்கள் இறைவனுக்கு பயந்து அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடாது, பாவமான காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது, இது ரமலான் புனிதமானது, இந்த புனிதத்தை கெடுத்து விடக்கூடாது என்பதில்
ஆக முக்கியத்துவம் நாம் கொடுத்து நம்ம அன்றாட செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்களை கூட ரமலான் மாதத்தில் அல்லாஹ் அதை செய்வதை விட்டும் நம்மை பாதுகாத்தான். இதுவும் ரமலான் நமக்கு கொடுத்த ஒரு பெரும் மாற்றம். அன்பானவர்களே, ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் இருந்தும் நப்சுடைய மனோ இச்சையினுடைய சூழ்ச்சிகளில் இருந்தும் போராடக்கூடிய ஒரு முஜாஹிதாக அல்லாஹ் நம்மை இந்த ரமலானில் நம்மை ஆக்கினார். ரமலான் மாதங்க பாவம் செய்யக்கூடாது, தவறான பார்வை பார்க்கக்கூடாது, தவறான விஷயத்தை பேசக்கூடாது, கெட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. இதனுடைய புனிதம் கெட்டுவிடும், இதனுடைய பரக்கத்து கிடைக்காமல் போய்விடும், அல்லாஹ்வினுடைய கோபம் உண்டாகிவிடும் என்று பயந்து பயந்து நாம் பல விஷயங்களை விட்டும் நம்மை தற்காத்து கொண்டோம். இதுவும் நம்மில் ரமலான் கொடுத்த ஒரு மாற்றம். அன்பானவர்களே, இப்படியாக ரமலான் மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பல விஷயங்களில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. தொழுகையில், நோன்பில், குர்ஆன் ஓதுவதில், பிறரை பற்றி பேசாமல் இருப்பதில், நாவு கட்டுப்பாடு, பாவமான காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பதில், இப்படி பலவிதமான கட்டுப்பாடோடு நாம் இந்த ரமலானை கழித்தோம். அன்பானவர்களே, இந்த எல்லா காரியங்களும் இந்த ரமலான் மாதம் ஒரு மாதத்திற்காகவா அல்லது நம் வாழ்நாள் முழுவதும் ஏற்படுத்துவதற்காகவா, எடுத்துக்கொள்வதற்காகவா என்று நாம் சிந்தித்தோம் என்றால், இது ரமலான் மாதத்திற்காக மட்டும் நாம் செய்ய முடியுமா? எல்லா காலங்களிலும் நாம் இது செய்ய வேண்டும். நாவை கட்டுப்படுத்துவது ரமலான் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் நாவை கட்டுப்படுத்த வேண்டும். எல்லா காலங்களிலும் பாவத்தை விட்டும் நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லா காலங்களிலும் பிற மக்களுக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும். எல்லா காலங்களிலும் தான தர்மங்களில் ஈடுபட வேண்டும். இப்படி பல விஷயங்களை இந்த ரமலான் நமக்கு தந்திருக்கின்றது. ரமலானுக்காக நாம் குர்ஆன் ஓதுகின்றோமா? இல்லை. ரமலானில் குர்ஆன் அருளப்பட்டது, இதில் அதிகமான நன்மைகளை தரும் என்ற எண்ணத்தோடு நாம் குர்ஆன் ஓதுகின்றோமா? அன்பானவர்களே, அப்போ ரமலான் அல்லாத காலங்களிலும் அந்த குர்ஆன் ஓதக்கூடிய அந்த பக்குவம் என்பது நமக்கு உண்டாக வேண்டும். அந்த பழக்கம் என்பது நமக்கு உண்டாக வேண்டும். அந்த வழக்கம் என்பது நமக்கு உண்டாக வேண்டும். ரமலான் காலங்களில் மட்டும் நம்ம தஹஜ்ஜத் தொழுகின்றோம். நபி அவர்கள் காலம் முழுவதும் தஹஜ்ஜத் தொழுதிருக்கிறாங்க. இப்போ ரமலான் அல்லாத காலங்களிலும் தஹஜ்ஜத்துடைய அந்த பழக்கம், அந்த வழக்கம் என்பது நம்முடைய வாழ்நாளில் இருக்க வேண்டும். ரமலான் நமக்கு ஒரு மாற்றத்தை தந்தது. அந்த மாற்றம் நிரந்தரமானதாக நமக்கு இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இறைவனிடத்தில் நாம் துஆ செய்வோம். யா அல்லாஹ், ரமலானில் நீ எப்படி என்னை வழிநடத்தினாயோ அதே போன்று என் வாழ்நாள் முழுவதும் நான் செயல்பட நீ அருள் புரிவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டே இருப்போம். அன்பானவர்களே, நபி அவர்கள் அமல்களின் முடிவு நல்லதாக அமைய துஆ செய்தார்கள். ஆரம்பத்தில் நம்ம அமல் செய்கின்றோம், அந்த முடிவு, அதனுடைய முடிவு கடைசி வரை இருக்க வேண்டும். கடைசி காலம் வரை நாம் ஆர்வத்தோடு அமல் செய்ய வேண்டும். நம்முடைய முடிவு நேரம் வரை அமல்களில் உள்ள ஆர்வம் குறையக்கூடாது. நமக்கு தேவை இருக்கின்றது, நன்மையினுடைய தேவை. நாளை மறுமையில் இந்த நன்மை தான் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சில காலங்கள் செய்தோம், அதோடு விட்டுவிட்டோம். மறுபடியும் அடுத்த ரமலான் என்று இல்லாமல் மற்ற காலங்களிலும் நமக்கு நன்மை தேவைப்படுகின்றது. ரமலானுக்காக நாம் தொழுகக்கூடியவர்கள், நோன்பு வைக்கக்கூடியவர்கள், தர்மம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. நாம் ரமலான் அல்லாத காலங்களிலும் அல்லாஹ்வுக்காக நாம் தொழுகக்கூடியவர்கள், நோன்பு வைக்கக்கூடியவர்கள், தான தர்மம் செய்யக்கூடியவர்கள், மற்ற அமல்களிலும் அதிகம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்கள். அதனால்தான் நபி அவர்கள் நல்ல முடிவு ஏற்பட வேண்டும் என்று துஆ செய்தார்கள் அல்லாஹ்விடத்தில். நபி அவங்க கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க, யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன், ஃபவாத்திஹல் கைரி வ ஹவாத்திமஹு, யா அல்லாஹ், எனக்கு நலவை திறந்து விடுவாயாக, வ ஹவாத்திமஹு, அந்த நலவினுடைய முடிவையும் சிறப்பாக்கி தருவாயாக, வ ஜவாமிஅஹு, அது முழுவதும் எனக்கு சிறப்பாக்கி தருவாயாக என்று நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன். நல்ல காரியங்களை
யா அல்லாஹ் எனக்கு அது முழுவதும் கடைசியும் ஆரம்பமும் கடைசியும் முழுவதும் எனக்கு சிறப்பாக்கி தருவாயாக, நல்ல முடிவை தருவாயாக என்று கேட்டார்கள். அவ்வலுஹு வ ஆஹிருஹு, யா அல்லாஹ் ஆரம்பம் முதல் கடைசி வரை எனக்கு நல்ல முடிவை தருவாயாக நலவான காரியங்களில் என்று நபி உங்களுக்கு துஆ செஞ்சாங்க. வலாஹிரஹு வபாத்தினஹு, உள்ரங்கமும் வெளிரங்கமும் நல்லதாக சிறந்ததாக ஆக்கி தருவாயாக என்னுடைய அமல்களில் என்று நபி அவர்கள் துஆ செய்தார்கள். அதே போன்று நபி அவங்க கேட்டாங்க அல்லாஹ்ட்ட, வதரஜத்தில் உலா மினல் ஜன்னதி, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை எனக்கு தருவாயாக என்று நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அன்பானவர்களே, அப்ப நமக்கு வாழ்நாளில் நம் செய்யக்கூடிய அமல் என்பது கடைசியும் சிறப்பாக இருக்க வேண்டும், ஆரம்பமும் சிறப்பாக இருக்க வேண்டும், நடுவில் இருக்கக்கூடிய இந்த நடுவும் சிறப்பாக இருக்க வேண்டும். முழுவதும் ஒரு சிறந்ததாக அமைவதுதான் அது பரிபூர்ணத்துவம் பெற்றது என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு ஆயத்தில் தொடர்ச்சியாக சில ஆயத்துகளில் அல்லாஹ் குறிப்பிட்டான், இன்னல்லதீன மின் ஹஷ்யத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன், எவர்கள் தன்னுடைய இறைவனுக்கு பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்களோ அதே போன்று வல்லதீனஹும் பி ஆயாத்தி ரப்பிஹிம் யுமினூன், யார் அல்லாஹ்வினுடைய எவர்கள் அல்லாஹ்வினுடைய ஆயத்துக்களை அவனுடைய அத்தாட்சிகளை கொண்டு ஈமான் கொண்டிருந்தார்களோ வல்லதீனஹும் பி ரப்பிஹிம் லா யுஷ்ரிகூன், எவர்கள் தன்னுடைய இறைவனுக்கு இணை கற்பிக்காமல் இருந்தார்களோ வல்லதீன யுத்தூன மா ஆத்தவ் வ குலூபுஹும், அதே போன்று எவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அருள் கொடைகளில் இருந்து அவர்கள் அடிக்கடி தான தர்மங்கள் செய்து கொண்டு வகுலூபுஹும் வஜிலத்துன் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், நாளை மறுமை நாள் அல்லாஹ்வின் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றோமே என்று அஞ்சிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உலாஇக யுஸாரிஊன ஃபில் கைராத், அவர்கள்தான் நலவான காரியங்களில் விரைந்து செய்யக்கூடியவர்கள். வஹும் உலாஇக யுஸாரிஊன ஃபில் கைராத்தி வஹும் லஹா சாபிகூன், அவர்கள்தான் நலவான காரியங்களை முந்தி செய்யக்கூடியவர்கள் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா திருமறையில் இறக்கினார். இதுல ஒரு ஆயத்து, அந்த ஆயத்துல வல்லதீன யுத்தூன மா ஆத்தவ் வ குலூபுஹும் என்ற அந்த ஆயத், செய்வதை திரும்ப திரும்ப செய்து கொண்டு நலவான காரியங்களை செய்து கொண்டு உள்ளத்தில் அல்லாஹ்வை பயந்து கொண்டிருப்பார்கள் என்று ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். இப்போ இந்த ஆயத்திற்கு உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகி அவர்கள், அன்னை ஆயிஷா நாயகி அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, அல்லாஹு தஆலா சொல்கின்றானே செய்வதை திரும்ப திரும்ப செய்து கொண்டு அல்லாஹ்வை பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் யார் என்று நபி அவங்கள்ட்ட கேட்டாங்க. செய்வதை திரும்ப திரும்பன்னு சொன்னால் மதுவும் அதே போன்று திருடும் விபச்சாரமும் திரும்ப திரும்ப செய்து கொண்டு அல்லாஹ்வை பயந்து கொண்டிருக்கிறாங்களா அவங்களா என்று கேட்டாங்க. இப்போ வாழ்க்கையில் சிலருக்கு பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டு விடுது, பாவம் செய்து விடுகிறார்கள், ஆனால் உள்ளத்தில் ஒரு பயம், பாவம் செய்துட்டு பயந்து பயந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களா என்று ஆயிஷா நாயகி கேட்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆயத்து அவர்களுக்காக இல்லை, உண்மையான முஃமின்களுக்காக அல்லாஹ் இறக்கினான். அல்லதீன யஸிலூன, அவர்கள் தொடர்படியாக நல்ல காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். வயஸூமூன, அவர்கள் நோன்பு நோற்று கொண்டிருப்பார்கள். வயத்தஸத்தகூன, அவர்கள் தான தர்மங்கள் செய்து கொண்டிருப்பார்கள். வஹும் யுகாஃபூன், அவர்கள் அப்படி செய்து கொண்டே அல்லாஹ்வை பயந்து கொண்டிருப்பார்கள். இல்லா யக்பலு மின்ஹும், அல்லாஹ் நம்முடைய தான தர்மத்தை, நம்முடைய தொழுகையை, நம்முடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா என்று பயந்து கொண்டிருப்பார்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அமல்கள் என்பது தொடர்படியானதாக இருக்க வேண்டும்.
ரமலானுக்காக மட்டும் செய்யாமல் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நம் இந்த அமல்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம் என்றால் நமக்கு அவர்கள்தான் நன்மைகளில் முந்திக் கொண்டவர்கள், நன்மைகளை விரைவாக செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா சோபனம் சொல்லியிருக்கின்றான் அந்த நல்லடியார்களுக்கு. அன்பானவர்களே, அதே போன்று ரமலானுக்கு பிறகு நம்முடைய செயல்பாட்டில் மாற்றம் இருக்கக்கூடாது. நம்முடைய செயல்பாட்டில் இது இப்போ ரமலானில் மட்டும் தொழுகிறோம், அதற்கு பிறகு தொழுகை விட்டுறோம் என்ற இந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இந்த ரமலான் நமக்கு என்ன விஷயத்தை எல்லாம் நமக்கு கொடுத்ததோ, பழக்கப்படுத்தியதோ, ஒரு பக்குவப்படுத்தியதோ, இந்த ரமலான் அல்லாத காலங்களிலும் இந்த காரியங்களில் நாம் ஈடுபடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அமல்கள் செய்யாத போது நமக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு உறுத்த வேண்டும். தொழுகை விட்டால், ரமலானில் தொழுகாமல் இருந்தால் உள்ளம் உறுத்தும். நோன்பு வச்சுக்கிட்டு தொழுகாமல் படுத்து தூங்குறியப்பான்னு உள்ளம் சொல்லும். எழுந்து போய் கலாவா கூட தொழுதுருவோம், அல்லது அந்த தொழுகையை பள்ளிவாசலில் சென்று தொழுதுருவோம். ஏன்னா ரமலான் மாதம் நமக்கு அப்படி ஒரு பழக்கத்தை கொடுத்துருக்குது. ரமலானில் தொழுகாட்டினா மனசில் ஒரு உறுத்தல் ஏற்படுது. அதே போன்று ரமலான் அல்லாத காலங்களிலும் நாம் தொழுகை விடும் பொழுது நமக்கு ஒரு உறுத்தல் ஏற்பட வேண்டும். நம் ஒரு மாற்றத்தை நாம் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும். அன்பானவர்களே, ஹஸ்ரத் ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை இப்படி நடந்து வராங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்ன ஹன்தலா எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன். சுப்ஹானல்லாஹ், ஏன்பா இப்படி சொல்ற? முனாஃபிக் என்று சொல்றியப்பா, பெரும் வார்த்தையை சொல்லிட்ட, ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்குறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நான் நபி அவர்களோடு இருக்கும் பொழுது நபி அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொன்னால் சொர்க்கத்தை பார்ப்பது போன்று ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது நரகத்தை பார்ப்பது போன்று ஒரு உணர்வும் ஒரு பயமும் என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்றது. நபி அவர்களுடைய சபையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனையும் மறுமையினுடைய சிந்தனையும் இருக்கிறது. நான் நபியுடைய சபையை விட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டா குடும்பத்தோடு, மனைவியோடு, பிள்ளைகளோடு சேர்ந்து இருந்து விடுகின்றேன், வேலைப்பாடுகளில் ஈடுபட்டு விடுகின்றேன். எனக்கு இந்த சிந்தனை இருக்க மாட்டுது. நபி உங்களுடையோடு இருக்கும் பொழுது ஒரு எண்ணமும், நபி அவர்களை பிரிந்தால் ஒரு எண்ணமும், இப்படி இரு எண்ணம் உடையவனாக இருக்கின்றேனே என்று என் உள்ளம் என்னை வாட்டுகிறது. அதனால் நான் எப்படி ஆகிவிட்டேன், முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹன்தலாவே, நிச்சயமாக எனக்கு இப்படித்தான்ப்பா இருக்குது, எனக்கு இப்படித்தான் இருக்குது, வாங்க நபி உங்கள்கிட்ட போகலாம். நபி உங்களை சந்திக்கிறார்கள். நபி அவர்களுடைய சபைக்கு போகிறாங்க. நபி உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன். முனாஃபிக் ஆகிட்டீங்களா? ஏன் இப்படி சொல்கிறீங்க? நபி உங்களோடு இருந்தால் ஒரு எண்ணமும், உங்களை விட்டு பிரிந்த பிறகு என்னுடைய எண்ணமும் மாறுகிறது யா ரசூலல்லாஹ். நான் இப்படி இருக்கும் பொழுது நான் முனாஃபிக் இல்லாமல் என்ன என்று கேட்குறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யாரின் கைவசம் இருக்கின்றதோ அந்த ரப்பின் மீது சத்தியமாக சொல்கின்றேன், லவ் ததூமூன அலா மா தகூனூன இன்தி, என்னோடு இருக்கிறத நிலையிலேயே நீங்கள் தொடர்ந்து இருந்திருந்தால், பிஸ்திக்ரி, அந்த சிந்தனையிலேயே, அந்த நினைவிலேயே தொடர்ந்து நீங்கள் என்னோ இல்லாமல் மற்ற நேரங்களும் அதே போன்ற சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால், லஃசாஹபத்துக்கும் ஃபில் மலாயிகா, மலக்குமார்கள் உங்களிடத்தில் முசாஃபஹா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா நிலையிலும் நபியோடு இருக்கிற மாதிரியே நீங்கள் வெளியே இருந்தீங்கன்னு சொன்னால், அந்த சிந்தனையிலே இருந்தால் மலக்குமார்கள் உங்களை உங்களுடைய படுக்கையிலும் நீங்கள் நடக்கக்கூடிய அந்த தெருவிலும் உங்களுடைய கரத்தை பிடித்து முசாஃபஹா செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவங்க இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, லாக்கின் யா ஹன்தலா சாஅத்துன் சாஅத்துன், தொழுகைக்கு வணக்கத்திற்கென்று ஒரு நேரம் உண்டு, உழைப்பதற்கென்று ஒரு நேரம் உண்டு, அதனால் இந்த சிந்தனை உங்களுக்கு வர வேண்டாம் என்று நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு சொல்கிறார்கள். இப்போ சஹாபாக்களுக்கு அந்த எண்ணம் இருந்தது, ஒரு உள்ளம் உறுத்தியது, நம்ம இப்படி இருக்கிறோமே அல்லாஹ்வை மறந்து,
அதுபோன்ற உள்ளம் உறுத்தக்கூடிய தன்மை நமக்கு ஏற்பட வேண்டும். ரமலான்ல நம்ம தொழுதோமே, ரமலான்ல நோன்பு வைத்தோமே, ரமலானில் திக்ர் செய்தோமே, குர்ஆன் ஓதினோமே, ரமலானுக்கு பிறகு என்னுடைய அமல்கள் என்ன ஆகிவிட்டது, என்னுடைய தொழுகை என்ன ஆகிவிட்டது, என்னுடைய நோன்பு என்ன ஆகிவிட்டது, என்னுடைய தான தர்மங்கள் என்ன ஆகிவிட்டது, பள்ளிவாசலுடைய தொடர்பு என்ன ஆகிவிட்டது, இப்போ நான் எப்படிப்பட்ட முஸ்மீனாக இருக்கின்றேன்? ரமலானுக்காக தொழுகக்கூடியவனாக இருக்கின்றேனா, அல்லது வாழ்நாள் முழுவதும் தொழுகையை கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்கின்றேனா என்று நம்முடைய உள்ளம் நமக்கு உறுத்த வேண்டும். அதுதான் ஈமானுடைய அடையாளம். சஹாபாக்களிடத்தில் இருந்த ஒரு எண்ணம். அன்பானவர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன மினன் நாஸி மஃபாத்தீஹ லில் கைர். மக்கள்ல சிலர் இப்படி இருக்கிறாங்க, நலவினுடைய திறவுகோலாக இருக்கிறாங்க, நல்ல காரியத்தினுடைய திறவுகோலாக. நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்கள் மட்டுமில்லாமல் செய்வதற்கு காரணமாகவும் இருக்கின்றார்கள். இன்னும் மக்களில் சிலர் இப்படி இருக்கின்றார்கள், பாவத்தை அதற்கு தடையாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நன்மையை ஏவுறது மட்டும் இல்லைங்க, நன்மையை செய்கிறது மட்டும் இல்லைங்க, பாவத்திற்கு தடையாகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். நபி அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, மக்கள்ல சிலர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, பாவமான காரியங்களுக்கு திறவுகோலாகவும் இருக்கிறார்கள் சிலர். நலவான காரியங்களுக்கு தடையாகவும் சிலர் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, மக்கள் இரண்டு விதமாக, ஒன்று நன்மையை ஏவக்கூடியவர்கள், நன்மையை தீமையை தடுக்கக்கூடியவர்கள், இன்னொன்று தீமையை ஏவக்கூடியவர்கள், நன்மையை தடுக்கக்கூடியவர்கள். இப்படி இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்ப நபி அவங்க அடுத்ததாக சொல்றாங்க, ஃபதூபா லிமன் ஜஅலல்லாஹு மஃபாத்திஹல் கைர் அலா யதிஹி. யாருடைய கரத்தினால் அல்லாஹு தஆலா நலவினுடைய வாயில்களை திறந்து விடுகின்றானோ அவர்களுக்கு சுபச்சோபனம் உண்டாகட்டும் என்று நபி அவங்க சொன்னாங்க. அன்பானவர்களே, நலவினுடைய வாயில்களை திறந்து விடுபவர்களுக்கு சுபச்சோபனம் உண்டாகட்டும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னாங்க, வவைலுல் லிமன் ஜஅலல்லாஹு மஃபாத்திஹல் ஷர்ரி அலா யதைஹி. யாருடைய கரத்தினால் பாவத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுகின்றதோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அப்போ நம்முடைய நலவான காரியங்களில் நம்முடைய ஈடுபாடு என்பது எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மற்ற மக்களினுடைய நலவிற்கு நம்ம காரணமாக இருக்கின்றோமா, அல்லது பாவத்திற்கு நாம் காரணமாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நலவுக்கு காரணமாக இருந்தால் நபி அவர்களுடைய சுபச்சோபனம் நமக்கு கிடைக்கின்றது. பாவத்திற்கு காரணமாக இருந்தால் நபி அவர்களுடைய அந்த பத்துஆ, அவர்களுடைய அந்த துஆ பத்துஆ நமக்கு கிடைக்கின்றது, சாபம் நமக்கு கிடைக்கின்றது. அன்பானவர்களே, இப்போ நலவுக்கு காரணமாக நாம் அமைய வேண்டும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய இமாம். அவர்கள் ஆரம்ப காலம் எப்படி இருந்தது என்றால், வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அதிகம் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், மிகப்பெரிய ஒரு வியாபாரத்தினுடைய தந்திரம் உடையவர்கள், வியாபாரி. ஒரு தடவை கடை வீதியில் இமாம் ஷுஅபி ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சிறந்த தாபிஈன்கள் இருந்து ஒருத்தர், அவர்களை சந்திக்கிறார்கள். அப்போ கேட்குறாங்க, எங்கே போயிட்டு வாரீங்க? இந்த மாதிரி ஒரு இமாம் இடத்துல, ஒரு ஆலிம் இடத்துல மார்க்கத்தை கற்றுக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லும் பொழுது, அப்படியா என்று கேட்டுவிட்டு சில விஷயங்களை பேசுகிறாங்க. நான் முடிவுக்கு வருகிறேன். அன்பானவர்களே, அந்த நேரத்தில் இமாம் ஷுஅபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஆலிம்களோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், இல்மோடு கல்வியோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், மஜாலிசுல் உலமா, உலமாக்களோடு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னி அரா ஃபீக, நான் உங்களிடத்தில் பார்க்கிறேன், ஸகாஉன், அறிவு திறனை பார்க்கின்றேன்,
ஃபத்னத்தும், அதே போன்று அல்லாஹு தாலா உங்களுக்கு அறிவினுடைய ஆள் நுண்ணறிவை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றான். நீங்கள் இல்மோடும் உலமாக்களோடும் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், அதை கொண்டு உங்களுக்கு மற்ற காரியங்கள் லேசாகும் என்று சொல்லும் பொழுது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு அந்த வார்த்தை உறுத்தி கொண்டே இருந்தது. இமாம் ஷாபி இப்படி சொல்லிட்டாங்களே, இல்மோடும் கல்வியோடும் உலமாக்களோடும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள சொன்னாங்களே என்று அவங்க இல்மை தேட ஆரம்பிக்கிறாங்க, கல்வியை தேட பயணம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க, மார்க்க அறிவினுடைய ஞானியாக மாறினாங்க. அல்லாஹ் அவர்களை இமாமுல் ஆலமாக மாற்றினான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, இமாம் ஷுஅபி அவர்களுடைய அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையினுடைய பாதையை மாற்றியது, வாழ்க்கையினுடைய பாதையை மாற்றியது. நலவிற்கு திறவுகோலாக இருந்தார்கள் இமாம் ஷுஅபி அவர்கள். இன்னைக்கு உலகம் போற்றும் இமாமுல் ஆலமாக புகழ் பெற்றவர்களாக ஆனார்கள். அன்பானவர்களே, இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ரமலான் என்ன என்ன பழக்க வழக்கங்களை நமக்கு தந்திருக்கின்றதோ அந்த பழக்க வழக்கங்களை, அந்த விஷயங்களை ரமலானுக்கு பிறகும் நாம் செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் சிறந்த ஒரு இறைவனுடைய நல்ல அடியார்களினுடைய கூட்டத்தில் நாம் சேர முடியும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.